பாருங்க, இப்போ வாவல் மீன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஹோம்மேடு மசாலாவை வச்சு மீன் ரோஸ்ட் எப்படி போடலான்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. பாருங்கள், இது நல்லா ஆஸ் யூஸ்வல் நல்லா வினிகரும் தயிரும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி 3-4 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு மீன் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நம்ம ரெடிமேடு பவுட்ரெல்லாம் எதுவும் போடாமல் வீட்டில் இருக்கிறதையே வச்சு ஸ்பைசஸை வச்சு ரோஸ்ட் போடுறதுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் உப்பு எங்கள் இதுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி உப்பு எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ 1 ஸ்பூன் உப்பு ஹிமாலயன் சால்ட் வச்சுருக்கேன். இது வந்து மிளகுத்தூள், இது ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகு நல்லா ஜீரண சக்தி கொடுக்கும், அதனால் மிளகு எப்போவுமே போடுவேன் இதில். அப்புறம் பாருங்கள், இது மிளகாய்த்தூள், ஹோம்மேட் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனுங்க. இது மஞ்சத்தூள், இந்த கலர் பவுடரெல்லாம் போடாமல் இது வந்து நம்ம செய்கிறது. மஞ்சத்தூள் கொஞ்சம், இந்த கருவேப்பிலை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து அரிசி மாவு, கடையில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அரிசி மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பச்சரிசி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இது வந்து கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், ஒரு ஸ்பூனில் இந்த நல்லெண்ணெய். இதெல்லாம் போட்டு நாங்கள் எப்படி செய்யலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சி நான் இப்போ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அரை மூடிக்கு. இங்கே பாருங்கள், அரை மூடி எலுமிச்சம்பழம் போதும் இந்த அளவுக்கு. இப்போ இது எல்லாம் நாங்கள் நல்லா கலந்து அந்த மீன் மேலே நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு அப்புறம் ஆயிலில் பொரிக்கணுங்க. நான் உங்களுக்கு எப்படி கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கலந்து இந்த இஞ்சி பூண்டு விழுதில் இருக்கிற தண்ணி, லெமன் ஜூஸில் இருக்கிற தண்ணியே போதும், நீங்கள் வேறு தண்ணியே ஆட் பண்ண வேண்டாங்க. இது இந்த மீன் இதுலேயும் கொஞ்சம் மாய்ஸ்டர் இருக்கும், அதனால் தண்ணி இல்லாமல் நீங்கள் இதில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா கையில் ஒவ்வொன்றா எடுத்து நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழித்து நாங்கள் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், அந்த ஹோம்மேடு ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊறின வரைக்கும் நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறினப்புறம் ஆயில் ஃப்ரை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ இந்த மீனை நல்லா நாங்கள் மசாலாலாம் போட்டு ஊசி வச்சது நல்லா 1 மணி நேரமாக நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ இதை எடுத்து நாங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். அடுப்பை சிம்மாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சிம்மில் வச்சு போடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஹை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அடுப்பை ஹை பண்ணிக்கலாம். ஹையில் வச்சு ஒரு 1 மினிட் கழித்து திருப்பி போடலாங்க. இந்த வாவல் மீனுங்கிறது எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆற்று மீனுங்க, மேட்டூர்லேருந்து கிடச்சிருக்கு ஆற்று மீன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ்ட்டுக்கு குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் ரோஸ்ட்டு தான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. மீன்லேயும் நிறையா சத்து, ஒமேகா 3 எல்லாம் நிறையா இருக்குங்க. நீங்கள் இது மாதிரி எல்லாம் பேஷண்ட், சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், வீட்டில் வயசானவங்க எல்லாருக்குமே இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது நல்லா ஜீரணம் ஆகிடும். கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது இதில். பாருங்கள், இப்போ இந்த மீனை திருப்பி போடலாம். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுக்கலாம் நல்லா வேகிறதுக்கு. பாருங்கள், இப்போ இந்த மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த மீனெல்லாம் பொரிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆயிலில். இந்த மாதிரி இரும்பு கடாய் இருந்தால் இரும்பு கடாயிலேயே போட்டு பொரிச்சு எடுங்க. இது மாதிரி ஆயில் ஃப்ரை பண்ணுறப்ப இரும்பு கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணால் எங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.
நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு மேலே இருக்கிற மசாலாவும் உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஹோம்மேடு மசாலா வச்சு ஸ்பைசஸ் வச்சு நீங்கள் செஞ்சு 1 மணி நேரம் நல்லா டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளாரையெல்லாம் வாசனையெல்லாம் இறங்கி. நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா கொஞ்சம் நேரம் வெயில் இருந்தால் வெயிலில் கூட வைக்கலாம். 1/2 மணி நேரம் வச்சு கூட எடுக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னாலும் கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரமாவது ஃபேனுக்கு அடியில் வச்சு அப்புறம் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். நான் இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. வணக்கங்க.